இருக்கிறது. அதேபோன்று அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவருடைய தொகுதி போடி தொகுதியில 24,386 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிய வந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சேலம் மேற்கில் 64,951 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அமைச்சர்களை பொறுத்தவரையிலும் அமைச்சர் ஏவாவளுடைய சொந்த தொகுதியான திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில 42,208 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவருடைய சட்டமன்ற தொகுதி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான் சென்னையிலேயே மிக குறைவான வாக்காளர்கள் கொண்டிருக்கக்கூடிய தொகுதி. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் சேகர் பாபுவின் தொகுதியான துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில 69,824 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர்கள் ஒருவர், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்தில் நீண்ட நெடிய காலமாக சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கக்கூடியவர் துரைமுருகன், அவருடைய தொகுதி காட்பாடி தொகுதி. அந்த தொகுதியில் அவருடைய தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 35,666 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று அதிமுகவினுடைய முன்னணி மூத்த தலைவர்களில் நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய SP வேலுமணி அவருடைய தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதியில 76,391 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது.